பிஃபோர் யூ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பாட்டில் ராதா அந்த படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். பாட்டில் ராதா அப்படின்னாவே பாட்டில்னா என்ன அப்படின்னா அந்த சரக்கு பாட்டில் தான் குறிக்குது. பட் ஆனால் ராதாமணி அப்படின்னு ஒரு நல்ல ஒரு டைல்ஸ் ஒட்டுற தொழிலாளியை பாட்டில் ராதா அப்படின்னு அழைக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவர் புனைப்பேராக மாறிப்போச்சு. பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொருத்தங்களும் ஊரில் ஒவ்வொருத்தர் பேர் பந்தல் வச்சு கான்ட்ராக்டரு சாலை பணியாளர் ஒவ்வொருத்தங்களும் ஒரு அடைமொழி வச்சு கூப்பிடுவாங்க. அதில் வந்து இந்த பாட்டில் ராதா அப்படிங்கிறது அடைமொழி வச்சு பேசியிருக்காங்க. இந்த பாட்டில் ராதா கதை வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு 100 பேர் இந்த மாதிரி இருப்பாங்க. 24 மணி நேரம் குடிகாரன்னு சொல்லுவாங்க இல்லையா, குடிகாரன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, மது பிரியர்னு சொல்லணும்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் ஒரு குடும்பத்தை சிதைக்கிற ஒரு விஷயத்த ஒரு படமாக எடுத்திருக்காங்க. பொதுவாக தமிழ் சினிமாவில் இது மாதிரி மது பிரியர்களை பற்றி நிறையா படம் வந்தாலும் இந்த படத்தில் வந்து குடிபோதை மறுவாழ்வு மையம்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அந்த சொன்ன விஷயம் வந்து ரொம்ப ஹைலைட்டாக ஒரு நல்ல விஷயமா, இது இன்றைய காலகட்டத்துக்கு ஒரு தேவையான விஷயமாக தான் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா மதுவால் எத்தனை குடும்பங்கள் அழியுது, எத்தனை பேர் விதையாகிறாங்க, எத்தனை குடும்பம் நடுத்தருவில் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிய விஷயம். அந்த படத்தில் குடிய கேடை பற்றி பல படங்கள் சொல்லியிருந்தா கூட நம்ம யாரும் நம்மளை மாற்றிக்கிட்டதா தெரிய வரல. ஏன்னா அதை மது விற்பனை வந்து வருஷத்துக்கு வருஷம் கூடிக்கிட்டு தான் போகுது. அது என்ன, இது வந்து எங்கே போய் முடியும் அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் இப்படி ஒரு நேரத்தில் இந்த படம் கொடுத்ததுக்கு வந்து இந்த படக்குழுக்கு நிச்சயம் நம்ம பாராட்டி தான் ஆகணும். இந்த படத்தை நீலம் ப்ரொடக்ஷன் சார்பாக பா ரஞ்சித் தயாரிச்சிருக்காரு. இந்த படத்தை தினகரன் சிவலிங்கம் எழுதி இயக்கியிருக்காரு. இசையமைப்பாளர் ஷான் ரோல்டன். கதையின் நாயகனா குரு சோமசுந்தரம், கதையின் நாயகியா சஞ்சனா நடராஜன், லுல்லுசபா மாறன், ஜான் விஜய், இன்னும் சிலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடி போதைக்கு அதிகமாக அடிமையான ஒருத்தன் வந்து அதுலேருந்து மீண்டு வந்தானா அவன் குடும்பம் என்ன ஆச்சு அப்படிங்கிற பற்றி தான் சொல்கிறாங்க. படம் முழுக்க வந்து ஆவடி பகுதியில் எடுத்திருக்காங்க. கதையின் நாயகனா ராதாமணின்றவர் ஒரு ஏரிக்கரை ஓரத்தில் ஒரு சின்ன வீட்டில் குடியிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒட்டுறதுல மிக தேர்ந்த ஒரு டைல்ஸ் ஒட்டுறதுல ராதாமணி மாதிரி யாரும் கிடையாது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பொதுவாக எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும், இந்த ஆட்டோ ஓட்டுறதுல ரொம்ப திறமையானவன், வண்டி ஓட்டுறதுல ரொம்ப திறமையானவன், நிறைய தொழில்களில் இவனை மாதிரி யாருமே இல்லைம்பாங்க. ஆனால் குடிச்சிட்டானா இவன் மனுஷனே கிடையாது அப்படிங்கிறது ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இதில் வந்து அந்த பாட்டில் ராதான்றவர் ராதாமணி அவர் அடைமொழியோடு இருந்தவர் பாட்டில் ராதாவாக மாறிடுறாரு. ஸோ மிக தேர்ந்த ஒருத்தர் குடிபோதைக்கு அடிமையாகி குடும்பத்தை ரொம்ப சேதப்படுத்துறாரு. அதாவது குடும்பத்தில் சாப்பாடு கூட வழி இல்லாத அளவுக்கு ஒரு சம்பாதிக்கிற காசால குடின்னு அப்படியே போயிடுறாரு. ஸோ இது மாதிரி ஊருக்கு 100 பேர் இருப்பாங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நிறையா வீட்டில் நம்ம பார்த்துருப்போம், இந்த மாதிரியால் அக்கம் பக்கத்தில் சொல்லுவாங்க, பெசாமி உடனே விஷ வச்சு கொண்டுருமா அப்படின்னு சொல்கிறது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அதில் மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ன பண்ணுவான், புருஷனை கொல்லக்கூடாது அப்படிங்கிற காரணத்தால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட இறந்துடலாம் சொல்லி கேஸை கூட ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. அப்புறம் இவனுக்கு இந்த ஒரு குடிகாரனுக்காண்டி நம்ம ஏன் சாகணும், அவெல்லாம் நியாயமாக சாகணும் அப்படின்ட்டு அந்த மனசை மாற்றிக்குவாங்க. அப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து இவனை நம்ம குடிப்போதைக்கெல்லாம் மறுவாழ்வு மையம் இருக்குல்ல, அங்கே போய் சேர்த்துருவோங்கிற நல்ல எண்ணத்தில் போய் சேர்த்துருவாங்க. பட்டு படத்தோட பெரும்பகுதி வந்து அந்த மறுவாழ்வு மையத்தில் தான் நடக்குது. அந்த மறுவாழ்வு மையத்தில் வந்து லுல்லுசபா மாறன் வந்து படத்தை நல்ல நகைச்சியாக கொண்டு போகிறதுக்கு பெரிய உதவியாக இருக்கார். அதுபோல் ஜான் விஜயும் வந்து பார்த்திங்கன்னா அவரும் படத்துக்கு வந்து ஒரு அந்த மறுவாழ்வு மையத்தில் ஒரு அதிகாரியாக வர்றாரு. அவர் தான் அதை நடத்துகிறவர் மாறாரு. இவருக்கு ஒரு சின்ன பிளாஸ்பேக் இருக்குது. அந்த பிளாஸ்பேக் வந்து பார்த்திங்கன்னா கல்லஞ்சு கரைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு சின்ன பிளாஸ்பேக் தான். பட் ஆனால் அதை கேட்கும்போது நமக்கே மனசு கஷ்டம் ஆகும். ஏன்னா இந்த கதை வந்து ஊருக்கு 100 பேருக்கு நடக்கும். ஊரில் வந்து நிறைய பேர் இந்த குடிபோதையில் குடும்பத்தை எப்படியெல்லாம் சீரழிக்கிறாங்கிற விஷயம் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். நம்ம உறவினரில் இருப்பாங்க, நம்ம ஏற்று வீட்டுக்காரங்க இருப்பாங்க, நம்ம அக்கா வீட்டுக்காரர் இருக்காரு, தங்கச்சி வீட்டுக்காரர், இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். அப்படி விஷயத்தில் தான் அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஜான் விஜயும் அந்த கேரக்டர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. குரு சோமசுந்தரம் நிஜமான குடிகாரன் எப்படி இருப்பாரோ அதை வந்து அப்படியே தத்துரூபமாக அந்த கேரக்டருக்கு எப்படி தன்னை எவ்வளோ அர்ப்பணிப்பாக பண்ண முடியுமோ அதை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பார். அதே குடியில் வந்து அதிகமாக மீண்டானா அவங்க குடும்பம் எவ்வளோ சீரழியும், அந்த வீட்டு மனைவி வந்து எத்தனை பேர் அவங்க வேறு மாதிரி மூவ் பண்ணுவாங்கிற விஷயத்த படத்தில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு கட்டத்தில் வந்து குடிகாரன் எப்படிப்பட்ட குடிகாரனாக கூட தன் மனைவி வேற ஒரு ஆள்கிட்ட பேசுகிறாரு அப்படின்னா அதை வந்து ஏற்றுக்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி காட்சி வடிவில் காட்டும்போது பார்த்தீங்கன்னா நிஜமான குடிகாரர்கள் வந்து தன்னை மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்படி ஒரு நல்ல விஷயத்த இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்காங்க. சஞ்சனா நடராஜன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சதை பிடிச்ச ஆள் கிடையாது, ரொம்ப அழகு கிடையாது. இந்த கதைக்கு வறுமையின் விளிம்பில் இருக்கவங்க எவ்வளவு முகம், அதாவது வத்தி போய் ரொம்ப ஒல்லியாக 2 குழந்தைங்க தாய் எப்படி இருப்பாங்களோ அதை வந்து தத்ரூபமாக நடிச்சிருக்காங்க. லுல்லுசபா மாறன் படத்தில் மிகப்பெரிய படமாக இருக்குது. காமெடியில் வந்து அவர் பெரிய லெவல் பண்ணியிருக்காரு.
ஸோ படத்தை வந்து அதிகமாக நகைச்சுவை காட்சி வர தான் கொண்டு போகிறாரு. அந்த நம்ம நிறைய படத்தில் பார்த்துருவோம், மறுவாழ்மையை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆனால் மறுவாழ்மை தான் எப்படியெல்லாம் மூவ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த படத்தில் சொன்னது வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. நமக்கு தமிழ் சினிமாவுக்கு இது புதுசாக இருக்குது. நல்ல ஒரு விஷயத்த இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நல்ல படத்தை நம்ம கொண்டாடணும், வரவேற்கணும். அதுதான் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போனதுக்கான ஒரு முயற்சி. ஏன்னா இந்த அரசாங்கத்தை நேரடியாக 2-3 இடத்துல சொல்லியிருந்தா கூட, பட்டு அரசாங்கம் தான் அது நடத்து அப்படிங்கிறது நமக்கு தவிர்க்க முடியாது. இது நம்ம நாட்டில் உள்ள உலகம் பூரா ஒரு விஷயந்தான். இந்த குடி போதையை பற்றி, இந்த கல் மதுவை பற்றி பல படங்கள் சொல்லியிருந்தா கூட இது வந்து 2000 வருஷத்தில் இருந்திருக்கு. வள்ளுவரே இந்த மதுவை பற்றி பாட்டு எழுதியிருக்காருன்னா இப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நம்ம ஜனங்க ஒரு புழங்கிக்கிட்டு இருக்க ஒரு விஷயந்தான். அந்த காலத்தில் போரில் வென்றுட்டா, ஜெயிச்சாலும் தோத்தாலும் அவங்க மதுவை குடிச்சு தான் தங்கள் மனசை ஒருநிலைப்படுத்திக்குவாங்க அப்படிங்கிற விஷயம் நானும் வரலாறுல படிச்சிருக்கேன். ஸோ இது வந்து குடிபோதை பற்றி ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொன்ன படம் தான். அதாவது நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு தெருவுக்கு 10 பேர் குடிப்பாங்க, 90 பேர் யோக்கியமாக இருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 95 பேர் குடிக்கிறாங்க, 5 பேர் தான் யோக்கியமாக இருக்காங்க. இதில் அந்த 5 யோக்கியங்களில் யார் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. நல்ல ஒரு படத்தை கொடுத்தது இந்த படக்குழுவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி படத்தை நம்ம வரவேற்கிறது நம்ம கடமை. நல்ல ஒரு படத்தை சொன்னதை நிச்சயமாக நல்ல அவங்களுக்கு ஒரு பேர் கிடைக்கும். வணிக ரீதியாக அந்த படம் ஜெயிக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.